எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. Welcome back to World of Makeup. And thank you so much for all the love and support. உண்மையிலேயே நாயகியை பார்த்துட்டு கூட நிறைய பேர் இங்கே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படிக்கிறதுக்கு. Thank you so much and virtual hugs to all of you. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு simple facial at homeங்க. ஜெனரலாவே facials பாத்தீங்கன்னா it is actually important for everybody. அது மென்னா இருக்கட்டும் women இருக்கட்டும் because facialங்கிறது வந்து நம்மள அழகுபடுத்திக்கிறதுக்கான மேக்கப் மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டீப் கிளென்சிங். ஸோ இது வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்கின்னை வந்து இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நாட் வெரி ஆஃபன் பட் ஒன்ஸ் இன் 3 or 4 months நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நத்திங் டு பி ஷை அபவுட். இல்லை சொல்கிறதுக்கு கூச்சப்படுற விஷயமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபேஷியல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜென்ரலாகவே வந்து பார்லர்ஸ்க்கு போய் இல்லை சலான்ஸ்க்கு போய் தான் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அது எப்படி பண்ணணுங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். உங்கள் ஸ்கின் டைப்பை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்ல இருக்கும்போது லாக்டவுனில் இருக்கும்போது வெளியில் போகாதீங்க. போனால் கூட மாஸ்க் போட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ வந்து எக்ஸ்போஸ் ஆகாதீங்க வைரஸ்க்கோ இல்லை எந்த கிருமிக்கோன்னு சொல்லும்போது ஃபேஷியல்ஸ் இஸ் நாட் சம்திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ. சரி வெளில போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் ஏன் வந்து வீட்டில் ஃபேஷியல் ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல். பிகாஸ் ஒரு தடவை நீங்கள் ஃபேஷியலுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுற அதே பணத்தை வச்சு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்லேயே வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு 10 தடவை நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ எக்கனாமிக்கலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நான் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதை ட்ரையல் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பண்ணும்போதே நான் வந்து சரி ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்க கூட ஷேர் பண்ணலாமே நினச்சி ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்காக போடுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. பேசிக்காகவே நீங்கள் ஃபேஷியலை வீட்டில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் பார்லரில் என்ன பண்ணுறாங்களோ எல்லாமே நம்மளால பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் 3 பேசிக் விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்ன, நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படி இதை பண்ணேங்கிறத இப்போ நீங்கள் பாருங்க. புது ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அது உங்களுக்கும் காட்டலாம்னு நினைச்சேன். ஸோ நான் டெஸ்ட் பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸி ஸ்கின் ட்ரீட். ஸோ ஜென்ரலாகவே இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிராண்ட் தட் இஸ் வெரி நியூ டு இந்தியா. வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான பிராண்ட். நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இதில் சென்டரில் இருக்கிற இந்த டோனர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பாப்புலர். அண்ட் இப்போ ரீசெண்டாக தே ஹவ் லான்ச்ட் ஆன் நைகா. ஸோ நைகா வெப்சைட் அண்ட் ஆப் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி என்னோட மோஸ்ட் ட்ரஸ்டட் மேக்கப் செல்லர் மேக்கப் ஸ்டோரிஸ் ஒரு டெல்லி பேஸ்ட் பிஸ்னஸ். ஸோ வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸோட ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ், எந்த டூப்ஸும் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பீஸும் கிடையாது, ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. அவங்க கூட பல வருஷமா நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதையும் நான் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கினேன். இட்ஸ் நாட் an affordable brand. ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து தான் இதை நம்ம வாங்கணும். ஸோ இதுக்காக காசெல்லாம் சேர்த்து வச்சு சரி இது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ரிவ்யூஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். டக்குன்னு வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது எல்லாருக்குமே கிடையாது. There is a scrub, there is a toner and there is a balm. So it's more like a moisturizing nourishing cream. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இவங்க வந்து அது பாம்னு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸும் இந்த ஒரு கிட்ல இருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கால்ட் ஃபாஸ்ட் ஃபிளாஷ் ஃபேஷியல். ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஐ திங்க் த ஹோல் ப்ராசஸ் ஷுட் நாட் டேக் மோர் தென் 15 minutes. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபேஷியல் அட் ஹோம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு கிளென்ஸ் மை ஃபேஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஐம் ஆல்ரெடி wearing மேக்கப் பிகாஸ் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து we just have this series that's going on currently. இதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸை வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். You can use any makeup remover that suits your skin. நான் வந்து I use the Bioderma one. Off late I've been using it and sensitive skinக்கு எனக்கு அது வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுது. And again face wash, you can use any face wash that suits you. I use this face wash called Episoft currently. இது எல்லாமே நான் மாத்திக்கிட்டே இருப்பேங்க. ஸோ மேபி அது எல்லாமே ஒரு சீரீஸாக நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் I'm going to remove my makeup and cleanse my face. ஸோ ஒரு 2 minutesல நான் உங்களை சந்திக்கிறேன்.
So makeup remove பண்ணியாச்சு, face wash பண்ணியாச்சு. My face and my skin is like super duper clean, but I am wearing a lip balm, tinted lip balm actually. இதுவும் வந்து Pixi Skin Treats ஓட ஒரு beautiful lip balm. It's actually like a lipstick and a lip balm put together. So ஒரு coverage-உம் கொடுக்கும், moisturize-உம் பண்ணும். I love this product. So இப்போ இந்த fast flash facial kitக்கு வருவோம். இதோட step 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். It's a peel and polish resurfacing concentrate அப்படின்னு இருக்கு. Actually I love this kit because it's also very very travel friendly. நம்ம வெளியூர் எங்கயாவது வெளிநாடு இந்த பேண்டமிக்லாம் முடிச்சிட்டு எப்போ போறோமோ அப்போ நம்ம போகும்போது ஈஸியா நம்மளோட travel bagல எல்லாம் இதை போட்டுட்டு போகலாம். It's very convenient that way. And testing out products, நீங்க எப்போ வந்து ஒரு புது பிராண்ட் வந்து ட்ரை பண்ண போறீங்க, அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண போறீங்களோ, by the smallest packs. In fact மால்ஸுக்கு எல்லாம் போனா நீங்க கேட்கலாம், இந்த ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சாம்பிள் இருந்தா கொடுங்கன்னு. யூசுவலா செஃபோரா ஒரு ஈவன் நாய்க்கா இந்த மாதிரி சில வெல் நோன் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க. நம்ம சொல்லணும், லைக் யூனோ சம்டைம்ஸ் இல்லை மேடம் ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் எனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நோ கோ டு தி ஸ்டோர் அண்ட் செக் அப்படின்னு சொல்லணும். லைக் யூனோ த ஸ்டோர் ரூம், ஸ்டோரேஜ் ஏரியா, அங்கே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது எனக்கே நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி மினிஸ் இல்லைனா யூனோ ட்ரையல் பேக் சாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாங்கி அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. But now I'm just going to trust this because of the reviews and I've bought it. So இந்த peel and polish வந்து first எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எனி ப்ராடக்ட் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி take a little bit இதுல ஒரு சில்வர் ஃபாயில் இருக்கு. Wait, let me just take that off. ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி I'm just going to take a little bit on my hand. And அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் பார்க்க போறேன். Yes, I'm right. So இது வந்து it's like a scrub texture. First of all, scrubbing itself is very very important. அது நம்ம ஃபேஸா இருக்கட்டும் பாடியா இருக்கட்டும், because moisturizing வந்து nourishment, அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து moisturizing பண்ணுவோம். பட் ஸ்க்ரப்பிங் எதுக்கு எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா to keep it clean. இப்போ பாத்திரமே நம்ம கழுவ போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கிற பாத்திரத்தை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவணும், நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும். ஆனால் நம்ம ஸ்கின்ல வந்து தேய்ச்சி கழுவுறது நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா wrinkles வரும் and skin sag ஆகும். எப்பவுமே நம்ம ஸ்கின்ல வந்து எவ்வளவு கம்மி pressure நம்ம பண்றோமோ, especially our face around the eyes எல்லாம் எவ்வளவு கம்மி pressure நம்ம யூஸ் பண்றோமோ அவ்வளவு ஹெல்தியா nourished-ஆ wrinkles எல்லாம் வராம யூத்ஃபுல்லா ஸ்கின் இருக்கும்னு சொல்லுவாங்க, which I think is pretty true. Science logic எல்லாமே கரெக்டா இருக்கு. So அதனால what you can do is face wash வந்து போட்டு முகத்துல தேய்க்காம நீங்க வந்து ஒரு face scrub யூஸ் பண்ணலாம். அது it can again be any brand that suits your skin, but definitely consult your dermatologist. உங்களோட ஸ்கின் டைப் எல்லாம் பார்த்து வாங்குங்க. எனக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. Everybody's skin is a little different and allergic reactionsலாம் கூட இருக்கலாம். So be very careful. Every day நீங்க ஸ்க்ரப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா it's not necessary. Maybe 2 to 3 times a week. அது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். You will know how your skin feels ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ மறுபடியும் அது வந்து கொஞ்சம் லைக் யூனோ டர்ட்டியா இருக்கும். டர்ட்டின்னு சொல்ல முடியாது, பட் யூ வில் நோ வென் ஸ்க்ரப்பிங் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அப்போ நீங்க திரும்ப பண்ணிக்கலாம். பட் 2 to 3 times is optimum. அதை விட அதிகமாக பண்ணா கூட அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். கையில எடுத்து டெக்ஸ்டர் நம்ம ஃபீல் பண்ணியாச்சு இல்லைங்களா? அடுத்துதான் நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே ஃபுல் ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க, பிகாஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு டெஸ்ட் த ப்ராடக்ட். ஸோ என்ன பண்ணலாம்னா I always take this zone, okay? Because இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவா இருக்கும். இந்த சீக் ஏரியா, கண்ணு, மூக்குக்கு மேல, வாயை சுத்தி கூட எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவா சில பேருக்கு இருக்கும். எனக்கு அப்படிதான். ஸோ நான் வந்து வெரி க்ளோஸ் டு மை இயர், என்னோட கிர்தா பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியால வந்து I'm just gonna apply a little bit, okay? So I think I've spread it. So இப்போ what I'm gonna do is clockல செக் பண்ணி ஒரு 2 minutes I'm just going to rest it. So நான் எதுவுமே பண்ண போறதில்ல. ஸோ இங்க நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேனோ அது வந்து எந்த இரிட்டேஷனும் கொடுக்காம இருக்கணும், எந்த ரெட்னஸ் பம்ப்ஸும் வந்து எனக்கு கொடுக்க கூடாது. ஸோ அது இல்லாம இது வந்து என் ஸ்கின்னோட நல்ல ஸ்மூதா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறது தான் வந்து ஒரு 2 minutesக்கு நான் செக் பண்ண போறேன். ஸோ ஆஃப்டர் 2 minutes I'll see you. So it's actually been more than 2 minutesங்க. 5 minutesக்கு வந்து அந்த ஒரு patch test நடந்துட்டு இருந்திருக்கு. And my skin hasn't like you know எந்த irritationும் இல்ல, burning sensationும் இல்ல, rednessும் இல்ல, which means நமக்கு ஒரு green signal கிடைச்சாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். So what I'm going to do is என் கையில இருக்கிறது வந்து first I'm going to start applying. So instruction இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் இது வந்து 2 minutesக்கு ஐ ஹாவ் டு லீவ் இட் ஆன் மை ஃபேஸ், ஓகே?
ஸோ 2 மினிட்ஸ்க்கு வந்து இது வந்து நம்ம ஸ்கின் மேலே ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக அது எல்லா ரீஜன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு we just have to let it sit. ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் அப்ளை பண்ணும்போது ஆல்சோ சம்திங் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எதெல்லாம் உங்களுக்கு சென்சிட்டிவ் ரீஜன்ஸாக இருக்கும். எனக்கு வந்து அரவுண்ட் தி ஐஸ் அண்ட் அரவுண்ட் த மவுத் வந்து இட்ஸ் லிட்டில் சென்சிட்டிவ். ஸோ அரவுண்ட் தி ஐஸ் நான் அப்ளையே பண்ண மாட்டேன். அரவுண்ட் த மவுத் வந்து வெரி வெரி தின் லேயர் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ I've applied it evenly. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. Can you see? So scrub. Oh my god, that must have been so scary. But அந்த scrub வந்து நான் ஈவனா அப்ளை பண்ணியாச்சு, which is actually the resurfacing concentrate in these fancy pixie terms. So அது வந்து அப்ளை பண்ணியாச்சு. For 2 minutes we're going to let it sit. and அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். So it's been a good 2 minutes. So இப்போ வந்து I can actually feel that, you know, whatever the wetness that was there, என்னோட ஸ்கின்ல வந்து நல்லா அப்சார்ப் ஆயிருக்கு. So it's pretty dry and அந்த ஸ்க்ரப்போட டெக்ஸ்சர் மட்டும் இருக்கு. இப்போ what I'm going to do is I'm going to go rinse my face and come wash கிடையாது. எந்த விதமான ஒரு ஃபேஸ் வாஷோ சோப்போ நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. I'm just going to use plain water. Use cold water. தயவு செஞ்சு லூக் வார்மோ இல்ல ஹாட் வாட்டரோ உங்க ஃபேஸ்ல போடாதீங்க. எப்பவுமே நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது what you can do is first wet your hands. So முதல்ல தண்ணி கையில எடுத்துட்டு circular motionல you have to rub it. So அந்த ஸ்க்ரப் வந்து நல்ல circular motionல நீங்க ரப் பண்ணிக்கணும். இங்கேயும் circular motion, இங்க வந்து இப்படி around the mouth நீங்க பண்ணலாம். நோஸ்ல வந்து இந்த ஒரு ஆக்ஷன், ஓகேங்களா? ஸோ இங்க இது ஃபுல்லா இப்படி, forehead வந்து நான் இப்படி தேய்ப்பேன், நீங்க சர்க்குலர் கூட பண்ணலாம். and around the mouth இந்த மாதிரி, ஓகேங்களா? இதுதான் ஆக்ஷன். ஸோ இதை பண்ணி நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா just use water, splash water on your face. Okay, I'm just coming close to show you that my skin is still wet. So என்னன்னா நம்ம ஸ்க்ரப்பை வந்து ரின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவுமே நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவா ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கு. டவலை வச்சு வைப் பண்ணும்போது ஜென்ரலாவே என்னன்னா நீங்க வந்து ஒரு வைப்பிங் மோஷன் பண்ணவே கூடாதுங்க. எப்படின்னா ஆல்வேஸ் ஜஸ்ட் பேட் ட்ரை யுவர் ஃபேஸ். ஸோ இப்படி தொட்டு நீங்க எடுத்தீங்கனாலே இந்த டவல்ல இருக்கிற அந்த ஒரு அப்சார்ப்ஷன் வந்து தண்ணி எல்லாம் உறிஞ்சு எடுத்துரும். ஸோ ஃபுல் ஃபேஸ் இப்படி ஜஸ்ட் டேப் பண்ணி பேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. and I can't explain to you ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக எவ்வளோ க்ளீனாக ஃபீல் ஆகும்னு. நீங்கள் ரெகுலராக ஸ்க்ரப் பண்ணுறவங்களா இருந்தால் you will totally understand what I'm talking about. It will feel very very smooth. இந்த ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் ஃபேஷியலில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Pixie Skin Treats ஓட Glow Tonic. This is literally their most famous product and I have been using it for years. So இதுக்கு வந்து நான் vouch பண்ணலாம். But also the truth is எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகாது. இதுல வந்து glycolic acid that's involved. அது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா I don't think the answer is yes. Okay, I use it again, scrubber மாதிரி ஒரு 2 to 3 times a week or something like that. Whenever I feel like it, எப்போல்லாம் அது வந்து தேவைப்படுதுன்னு நான் தோணுதோ அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். So it's not my day to day toner, but it's a very good product. Skin வந்து ரொம்ப சாஃப்டா ஒரு மாதிரி க்ளோயிங்கா இருக்கும். It is called the Glow Tonic after all. Toner வந்து யூசுவலா ஒரு ஹேபிட் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு காட்டன் பேட் எடுத்து அதில் வந்து டோனரை போட்டு அந்த காட்டன் பேடை வந்து முகம் பூரா அவங்க வந்து லைக் டேப் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. I don't have that habit because I somehow think அந்த காட்டன் பேட் வந்து it just adds to the waste in the society. So அதனால நான் என்ன பண்ணுவேன்னா I just use my hands. I take a little bit of the toner. Okay, இப்படி ஷேக் பண்ணோன்னா ஒரு few drops வரும். வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஹேண்ட்ஸ்லயும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா I dab the whole thing onto my face. Toning is actually a very important step, but நீங்க வந்து ஒரு டோனர்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா the best thing that you can do is use rose water. Rose water is also a very good toner. Toner absorb ஆகிற வரைக்கும் ஒரு blood circulation கொடுக்கறதுக்காக I just press it lightly and it's done. So toner வந்து நல்லா absorb ஆயாச்சு.
எனக்கு என்னவோ என் ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா அழகாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்ளை லிட்டில் பிட் ஆஃப் லிப் பாம். டேக் 1 drop and just apply it. ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு ஸ்கின் இரிட்டேஷன்லாம் கொடுக்கும். பட் ஐ திங்க் தட்ஸ் ப்ராபப்ளி லைக் 2 out of 10 or something like that. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிட்டில் வந்து ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ரோஸ் ஃப்ளாஷ் பாம் என்னங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயே ஒரு சில்வர் மூடி கொடுத்துருக்காங்க. அதை பிச்சை எடுத்துட்டு I'll show you. Okay, so I'm taking a little bit on my hand. Okay, texture wise இது பாத்தீங்கன்னா ஒரு primer மாதிரி இருக்கு. Smells so good. உண்மையிலேயே ஒரு ரோஜா பூவையே ஸ்மெல் பண்ற மாதிரி இருக்கு. Oh, it's so good. You know I love the smell of roses, illa? Oh, it's so good, it's so good, it's so good. Two minutes. So 2 minutes முடிஞ்சாச்சு. Actually கொஞ்சம் அதுக்கு மேலேயே லைட்டாக முடிஞ்சாச்சு. But there's no redness, no irritation. So green signal நமக்கு கிடைச்சாச்சு to continue using this product. What I'm going to do is take a little bit and dot it. இது actually தெரியல உங்களுக்கு, அங்கே இருக்கு. Okay, a little bit. It's so easy to apply. இது வந்து ஒரு க்ரீம்னு சொல்ல முடியாது. Literally it is a balm. They are right about what they're saying. So இது வந்து ஒரு balm. இந்த Vicks vapor rubலாம் இருக்கும்ல, அந்த ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கு. It's not a cream or a lotion. And இதை வந்து I'm just going to apply it. Oh, can you see? அந்த ஒரு glow sheen. So it is very moisturizing. இது வந்து you can use it 2 ways. ஒன்னு வந்து என்னன்னா நான் போட்ட மாதிரி நீங்க கம்மியா அப்ளை பண்ணி அதை ரப் பண்ணி you can spread it evenly on your face. இல்லனா you can use it as a thick layer as a mask and ஒரு 5 minutes கழிச்சு you can rinse it off. The choice is yours. நான் வந்து I don't want to waste products, so I just applied it a little bit. And அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா it has some 3-in-1 formula, moisturizes, brightens and revitalizes. So with that, in the Pixie Skin Treats oda fast flash facial kitல வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. I am very 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 happy with the resultங்க. சலூனுக்கு போய் நம்ம பண்ற ஃபேஷியலோட எக்ஸாக்ட் ரிசல்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா I don't really know because I wasn't looking for it. எனக்கு வந்து I just wanted my skin to feel good and I wanted it to be nourished and ரொம்ப நாள் மேக்கப் போட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணி மேக்கப் போட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணி அது வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணதுனால அது கொஞ்சம்ங்கிறதுனால தான் நான் இந்த ஒரு ருட்டீன் பண்ணேன். And at the end of it, I'm very very happy with how my skin feels. So இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய thumbs up. And அது தாண்டி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ யோர் டைம். ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. இதுலேருந்து ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இட் வாஸ் ஃபன் பிகாஸ் நான் ஜாலியாக ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி கேமராவை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். So have a great skincare journey. Like நம்ம ஸ்கின்னை நாம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்குனீங்கன்னா your skin will really reward you and that's what's so important at the end of the day. Thank you once again for watching this video. Love you all and கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Okay, bye.